ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா சூப்பரான ரொம்பவே டேஸ்டான பச்சை புளி குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்பு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா காரசாரமாக புளிப்பாக வாய்க்கு ருசியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாங்க. 2 எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக புளி ஊறிடும். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நாம் குழம்பு தாளிக்கலாம் வாங்க. அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் இருக்கட்டுங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடித்ததும் ஒரு 10-12 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் பொன்னிறமாக வறுப்பட்டதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கந்தோம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 5-6 பல் பூண்டை தட்டி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கந்தோம் ஒரு சின்ன சைஸ் தக்காளிங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கந்தோம் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நாம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா போடுறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. காரம் கரெக்டாக இருக்கும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கையை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. புளி தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும். சக்கையெல்லாம் கையில் நின்றுடும். பிழிஞ்சு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டோங்க. அது கொதிக்கிற கேப்பில் நம்ம வேர்க்கடலையை வறுத்து ஆற வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் வேறு எதுவும் சேர்க்க வேணாம். வேர்க்கடலை மாத்திரம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கலாங்க. குழம்பு இந்த அளவுக்கு நல்லா சுண்டி இப்போ புளி தண்ணியோட பச்சை வாடெல்லாம் போய் சுண்டி வரட்டோங்க. இந்த அளவுக்கு திக்கானதும் இப்போ நாம் பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலை பொடியை இதில் சேர்த்துக்கலாங்க. நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதுவே கரெக்டாக இருக்குங்க. வேர்க்கடலை பொடியை இந்த புளி குழம்புல சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலை பொடி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டும் சிம்மில். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான பச்சை புளி குழம்பு ரெடிங்க. இது கூட சுட சுட சாதமும் கொஞ்சம் பொரியல் வச்சு இந்த குழம்பு ஊற்றி ஒரு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி மிஸ் பண்ணாத பார்ப்பீங்க. ரொம்ப காரசாரமான வாய்க்கு புளிப்பாக சூப்பரான பச்சை புளி குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க. இதே போல் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்பளமும் கீரை பொரியலும் இந்த குழம்போட சாப்பாடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.